அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ மருதாணி இலை எப்படி பேஸ்ட்டு பண்ண போகிறோன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கார்டன்லேருந்து மருதாணி இலை பறிச்சிட்ருக்கோம். மேலேருந்து அந்த செடியில் கிளையை உடைங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் செடி வளரும். சரிங்களா? ஸோ இங்கே கார்டன்லேருந்து பறித்த ஹெனாலே இப்போ தனித்தனியாக அந்த இலையெல்லாம் செப்பரேட்டாக எடுத்தாச்சிங்க. ஸோ அது கூட நான் புளி ஒரு பெஞ்ச் புளி போட்டிருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஸோ நாங்கள் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சியில் போட்டாச்சிங்க. இதோட புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் புளி ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் சீக்கிரம் செவக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மருதாணி கையில் வச்சிங்கன்னா இந்த சம்மர் சீசனில் கொஞ்சம் லைட்டாக கூலிங் தான் இருக்கும். ஸோ இதில் லைட்டாக இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி சேருங்க. ஸோ இது ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக விடும், கையில் வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. ஏன்னா பார்த்தீங்களா, இந்த குவான்டிட்டியில் இருக்கணும் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், கையில் பிடிக்கும். இப்போது நான் இந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கையில் போடுறதுக்கு நம்ம அரைச்ச மருதாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறையா குக்கிங், ஹோம் ஐடியாஸ், மினிமலிசம், ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் இன்ஸ்பிரேஷன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி மருதாணி அரைச்சி கையில் வச்சுருந்தீங்கனாலும், இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா மருதாணி அரைச்சி கையில் வைக்க போகிறீங்கனாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எங்களுக்கு பர்சனலாகவும் நீங்கள் இமெயில் அனுப்பலாம். இன்னும் தெரிஞ்சுக்க வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மருதாணியை நான் கையில் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் வச்சுருக்கேன். அது எனக்கு போதும்னு தோணுச்சு. நான் என்னோடய மருதாணியை 2 மணி நேரம் தான் வச்சேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்தில் எப்படி செவந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.